الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீது அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் விகாயத்து மினல் அம்ராத், நோயிலிருந்து விடுபட அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யாரும் இன்னைக்கு இதிலிருந்து தப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா வீடுகளிலும் எல்லா மக்களிடத்திலும் இன்றைக்கு நோய் அப்படிங்கிறது இன்னைக்கு சிக்கு ரொம்ப பறந்து விரிந்து போயிருக்கிறது. இதில் யாரும் விதிவிலக்கல்ல, படித்தவர்கள், பாமரர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், நகரவாசிகள், கிராமவாசிகள் யாண்டு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வலிந்தோடி கொண்டிருக்கிறது நோய். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல ரொம்ப சிறப்பான பிஸ்னஸ், லாபமா ஓடக்கூடிய ஒன்று ஹாஸ்பிட்டல் தான். ஒரு ஹாஸ்பிட்டலை திறந்தா பேசாம உட்கார்ந்து என்ன செய்யலாம், சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லா பகுதியிலையும் பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நோய்கள், விதவிதமான நோய்கள், புதிய புதிய நோய்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து இந்த சமூகத்தை இஸ்லாம் எப்படி காக்கிறது, இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி காமிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களை, முதல் விஷயமாக நம்ம பார்க்கும்போது நோயினுடைய எதிர்ப்புல, நோயிலிருந்து நம்ம விலகி இருக்கக்கூடிய முதல் விஷயமாக நாம் பார்க்கின்ற பொழுது சுத்தம். இந்த சுத்தம் என்பது, தூய்மை என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இஸ்லாம் பல விஷயங்களிலே, பல கட்டங்களிலே இந்த தூய்மையை நமக்கு வலியுறுத்தி சொல்லி காமிக்கிறது. அதை சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்க, அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானிலே ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈமானிலே ஒரு பகுதி, அதை வேற எதுலேயும் கொண்டு ஜாயின் பண்ணல. எப்படி ஒரு முஸ்லீமுக்கு ஈமான் என்பது ரொம்ப முக்கியமானது, நம்பிக்கை அல்லாஹ் மேல, அல்லாஹ்வுடைய ரசூல் மேல, வேதங்கள் மேல, மறுமை நாள் மேல, அல்லாஹ்வுடைய விதியின் மேல, மலக்குகள் மேல, எப்படி இந்த ஈமானுங்கிற அந்த நம்பிக்கை முக்கியமானதோ அதுல கொண்டு ரசூல் அனுப்பிச்சாங்க இந்த சுத்தத்தை, தூய்மையை ஜாயின் பண்றாங்க. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானிலே ஒரு பகுதி அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போதும் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களையும் அதே போல தூய்மையை விரும்பக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நோயிலிருந்து நம்மை காக்க வேண்டும், நம் குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை, உறவுகளை, சொந்தங்களை, பந்தங்களை காக்கணும் அப்படின்னா முதல்ல தூய்மையை சரியாக கடைபிடிக்கும். அதனால்தான் பாருங்க, இஸ்லாம் எந்த ஒரு மார்க்கத்திலும் இந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக சிறு பிள்ளைக்கு கூட புரியக்கூடிய அளவுக்கு தூய்மையை பேசுகிறது இஸ்லாம். எது உள்பட?
நீங்கள் முடி வளர்க்கின்றீர்களே அந்த முடி உள்பட, நீங்கள் நகம் கை கால்களிலே நகத்தை வளர்க்கின்றீர்களே அந்த நகம் உள்பட, இப்படி உங்களுடைய உடலினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் எப்படியெல்லாம் நீங்கள் தூய்மையை பேண வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. அதுபோல குறிப்பாக நீங்கள் உடுக்கக்கூடிய உடை, நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, இதிலேயே என்ன செய்யணுங்க, இந்த தூய்மையை பேண வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்று சொன்னால், அப்போ அடிப்படையான விஷயங்கள் முதல்ல தூய்மையை பேணும், சுத்தம். இந்த சுத்தத்தை நம்ம பேணுகின்ற பொழுதுதான் இந்த நோய்களில் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்தை காக்கணும், நோயிலிருந்து நம்ம காக்கணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக ஏன்னா பொதுவாக இன்னைக்கு நோய்கள் எப்படி உருவாகுதுன்னு சொன்னா அதுக்கு இது ஒரு அடிப்படையான காரணம். தேவையற்ற உணவுகள், அபரிமிதமான உணவுகள், இதையெல்லாம் சாப்பிட்டு எப்போ வரக்கூடிய நோயை இப்ப மனுஷன் இழுத்தரலாம். எப்போ வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய நோயை முன்னாடியே என்ன செய்யறான், மனுஷன் வாங்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் இதற்கு அடிப்படையான ஒரு காரணம். அதனால்தான் திருமறையில குர்ஆனுடைய வசனங்களை இந்த உணவு சம்பந்தமாக பாருங்க. அல்லாஹ் சொல்லும்போது குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், சாப்பிடுங்கள் குடியுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில பல இடங்களில் இந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான். அப்ப இன்னைக்கு பாருங்களேன், உணவு மிஞ்சியது அப்படிங்கிறதான உணவு உள்ள போது, அதிகப்படியான உணவு, தேவையில்லாத உணவு, என்னுடைய வயிற்றுக்கு எவ்வளவு கொள்ளளவோ அந்த கொள்ளளவையும் தாண்டி நம்ம என்ன செய்யறோம், நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை பல இடங்கள்ல உருவாகுகிறது என்று சொன்னால் இதுவும் என்னதுங்க, ஒரு கேடான ஒரு விஷயம். நோயை இழுப்பதற்கு, தேவையில்லாத நோயை சீக்கிரமா வாங்குறதுக்கு இது ஒரு அடிப்படை காரணம். நீங்க பாருங்க, ஊர்களில் பாருங்க, ஒரு காலத்துல இப்படிலாம் இல்லை, எங்க பார்த்தாலும் பிரியாணி கடை, எங்க பார்த்தாலும் பிரியாணி கடை, இதுதான் பிசினஸ். ஆளுக்கு ஒரு பேர்ல பிரியாணி, அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்குது. ஒரு பிரியாணி கடை, ஒரு கடை ஒரு ஊர்ல முஸ்லீம்கள், குறிப்பாக முஸ்லீம்கள் பகுதியில் துறக்கிறான் அப்படின்னா சில வீடியோக்களை பாருங்க, கியூல கட்டி நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் சோத்துல முன்ன பின்ன சோறே திண்டதில்லை பொழுது, முன்ன பின்ன பிரியாணியே திண்டதில்லாத போல கியூ கட்டி நின்று என்ன செய்யறாங்க, சாப்பிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற அந்த உணவகங்கள், துரித உணவகங்கள் இன்னைக்கு நிறைய பெருத்து போச்சு. அது கிராமங்கள்ல இன்னைக்கு வந்துருச்சு, நகரங்களே வந்துச்சு. இது மனிதனுக்கு கேடு தரக்கூடியதா நன்மையை தரக்கூடியதா? ஏன்னா யாருக்கு முடியல, காலைல ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு அம்மா சமைத்து கொடுப்பதற்கு நேரம் இல்லை. காலையில வேலைக்கு செய்யக்கூடிய தன்னுடைய கணவனுக்கு அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணுங்கிற அந்த சிந்தனை இல்லை, அதற்காக வேண்டிய நேரம் இல்லை. இதனால என்ன செய்யறாங்கன்னா, எதையாவது ஒன்றை வாங்கி பாக்ஸ்ல அடைச்சி அந்த விஷத்தை கொடுத்து விட்டோம், நல்ல போய் சாப்பிட்டுக்கா, அங்கே போய் நல்லா சாப்பிட்டுக்கா என்று சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதனால்தான் ஒரு நாள் ஒரு டிவி நிகழ்ச்சியில ஒரு இடத்துல பேட்டி கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊரை சார்ந்த ஒரு தாத்தா தான், வயோதிகர். கிட்டத்தட்ட ஒரு 120 வயதை எட்டி விட்டா, கண் பார்வை தெளிவாக இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, எந்த நோயும் இல்லை, சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, எந்த பலாபத்தும் இல்லை, தெம்பா இருக்கிறார். அப்போ அந்த பேட்டி கேட்கக்கூடிய அந்த டிவி சார்ந்த நிறுவனத்தை சார்ந்தவர் இடத்துல கேட்கிறார், உங்களுக்கு இவ்வளவு ஆரோக்கியம் நல்ல தெம்பா இருக்கிறீங்கல்ல, நல்லா இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் எதை சொல்லல, நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம செய்யறத எதுலையும் சொல்லல. அவர் முதல் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, நான் இந்த 120 வயசு வர, இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறோம், எங்க ஹோட்டல் திறந்தாலும் படம் எடுக்கிறாங்க, படம் எடுத்துமே திங்கணும், நல்லா சாப்பிடணும். அவன் நல்லதை தர்றானா கெட்டதை தர்றானா, கரப்பாம்பூச்சியை போடுறானா, வேற எந்த பூச்சியும் உள்ள சேர்த்து போடுறானாலும் தெரியும் எனக்கு. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களிலே இது நடக்கும், இந்த மாதிரியான அட்டகாசங்கள் நடக்கும். கெட்ட உணவுகள், மோசமான உணவுகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சமைச்சு கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த வயதை நான் எட்டிய பிறகு கூட வெளி உணவை நான் சாப்பிட்டதில்லை. என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவி செய்து தரக்கூடிய, என் பிள்ளைகள் செய்து தரக்கூடிய உணவைத்தான் நான் சாப்பிடப்படுகிறேன், அதுதான் வழக்கமாக வைத்திருக்கிறேனே தவிர வெளியே போய் நான் எந்த உணவையும் நான் சாப்பிட மாட்டேன், இது என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்றேன். இதுதான் முதல் பாயிண்டா சொன்னார். அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்.
அப்ப அதுதான் அல்லாஹ் சொல்றான், சாப்பிடுங்க குடிங்க, வீண் விரயம் செய்யாதீர்கள். அப்ப நமக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டோம்னு சொன்னா நோய் இல்லை. அதுல கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிடணும்னா நம்ம நோயை நிமிஷம் உள்ள தள்ளுறோம், வயிற்றுக்குள்ள நிமிஷம் தள்ளுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கும். அப்ப அதனால தான் நல்லா தெளிவா சொல்லி காட்டுகிறார். மன்னர் ஹாரூன் ரஷீதுன்னு இருந்தார். அவருடைய காலத்துல அவருடைய அவையில ஒரு மிக திறந்த தேர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் சொல்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய அலி இப்னு ஹுசைன் இடத்துல சொல்றாரு, நீங்க உங்க இஸ்லாம் நிறைய விஷயங்கள்ல சொல்லுகிறது, குர்ஆன் நிறைய போதனைகளை சொல்லுகிறது அப்படிலாம் சொல்றீங்களே, உங்க குர்ஆன் இந்த மருத்துவத்தை பற்றி பேசுகிறதா? என்ன சொல்லுகிறது? அதை பத்தி பேசலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய அலி இப்னு ஹுசைன் அந்த மருத்துவரத்துல சொன்னாரு, எங்க குர்ஆன், இந்த குர்ஆன் இருக்குது இறைவனுடைய வேதம், இது மருத்துவத்தை பத்தி பேசுகிறது. நீங்க சொல்ற மாதிரி சுகருக்கு இந்த மருத்துவம், பிரஷருக்கு இது, ஹார்ட்டுக்கு இது, கண்ணுக்கு இது இப்படிலாம் சொல்லல. ஒரே ஒரு அரை வசனத்தில் ஒட்டுமொத்த மருத்துவத்தையும் இந்த குர்ஆன் பேசுகிறது. அது என்ன அப்படின்னா, வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள், என்ன செய்யாதீங்க, வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று ஒரு அரை வசனம் இருக்கிறது. இந்த அரை வசனத்தில் அவ்வளவு மருத்துவமும் உள்ளே வந்து விடுகிறது என்று அந்த கிறிஸ்துவ மருத்துவருக்கு பதில் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீண் விரயம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னா இந்த நோயிலிருந்து என்ன செய்யலாம், காக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன அப்படின்னா, பொதுவாக நோயாளிகள் இருக்கிறாங்க, அந்த நோயாளிகளோடு நம்ம சேர்ந்து வாழலாமா, அண்டி இருக்கலாமா, ஒண்டி இருக்கலாமா என்று சொன்னால் அதுக்கும் மார்க்க நினைச்சதுங்க தடை ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா அதுவா, தொற்று நோய் என்பது இல்லை, ஒலா தியரத்த, பரவி சகுனமும் கிடையாது, ஒலா ஹாம்மா, ஆந்தை சகுனமும் கிடையாது, ஒலா சஃபர, சஃபர் மாதம் என்பது பீடை என்று சொன்னார்கள், அதுவும் இல்லை, ஒஃபிர்ர மினல் மஜ்தூமி கமா தஃபிர்ரல் மினல் அஸத், நீ குஷ்ட நோய்க்காரனை கண்டா அவங்க பக்கத்துல இருக்காதீங்க, எப்படி சிங்கம் விரண்டோடுமோ அதே போல நினைச்சீங்க, விரண்டோடி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற அந்த நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அதனால நோயிலிருந்து நம்ம காக்கணும் அப்படின்னு சொன்னா, நோயாளிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம் அல்லது ஏதாவது சர்வீஸ் பண்றோம், ஏதாவது பணிகள் அவங்களுக்கு செய்யறோம், பணிவிடை செய்யறோம்னு சொன்னா அதற்கான சேஃப்டியும் போட்டுதான் செய்யணும். அதற்கான என்ன சேஃப்டியோ, அந்த நோய்கள் நமக்கு வராமல் இருப்பதற்கு, நாம் தாக்கப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன அந்த உபகரணங்களை சேஃப்டி வச்சிருக்கணுமோ அதோடு தான் நம்ம என்ன செயல்பட வேண்டும் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நம்ம காமிக்கிறோம். ஏன்னா முஸ்லீம்ல இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யுவர்ரி தன்ன மும்ரிதுன் அலா முஸ்லிஹின், ஒரு நோயாளி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருவனிடத்துல என்ன செய்யறான், ஒட்ட வேண்டாம் அப்படிங்கிறான், ஒட்ட வேண்டாம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா ஓ நோய் அவன்டா கூட விட்டுறாத, நடக்குதா இல்லையா? ஒன்றும் இல்லை, நீங்கள் குட்டாவி விடும் போது என்ன செய்யுங்க, வாயை அடையுங்கள் ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டு போனாங்க. தும்மல் அடிக்கின்றீர்களா, உங்களுடைய சத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அந்த தும்மலை ஏதாவது வச்சு அடைங்க, துணியை வச்சு ஏதாவது வச்சு அடைச்சிக்காங்க அப்படின்னா. ஏன் சொன்னாங்க? உங்களுடைய உமிழ் நீர் பிறருக்கு பட்டு அவனுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலாம், உங்களுடைய சுவாச காற்று இன்னொருவனுக்கு பட்டு அது என்ன செய்யுங்க, அவனுக்கு நோயை ஏற்படுத்த கூடுங்கிறதுனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை நமக்கு என்ன செய்யறாங்க, பேணிக்கொள்ளுங்கள் பேணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ நோயாளிகளுடைய விஷயத்துல நாம என்ன செய்யணுங்க, கவனம் எடுக்க வேண்டும். அப்பதான் நமக்கு நோய் வராமல் நாம அந்த சில நோயிலிருந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, நாம் வாழக்கூடிய எந்த இடங்களாக இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நம்ம ஆபீஸா இருக்கட்டும், நாம் புழங்கக்கூடிய வசிக்கக்கூடிய எந்த இடங்களாக இருந்தாலும் அந்த இடங்களில் சுற்றுப்புற சூழ்நிலைகளை தூய்மைப்படப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ அந்த சுத்தம் எல்லா இடத்திலும், சும்மா வீட்டில் மட்டும் அல்ல, நம்ம எங்க இருந்தாலும் நம்முடைய பணிகள், நம்முடைய ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் என்ன இருக்கணுங்க, தூய்மை இருக்கும். அதுக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, லா யபுலுவன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇ தாயிமி அல்லதி லா யஜ்ரி சும்ம யதவல்லஉ மின்ஹு, உங்களிலே ஒருவர் கட்டி கிடக்கக்கூடிய அந்த நீரிலே சிறுநீர் கழிக்காதீங்க, பிறகு அதில் ஒது செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அப்போ கட்டி கிடக்கக்கூடிய நீர், இன்னைக்கு அதில் தான் என்ன செய்யறான், குளிச்சுட்டு இருக்கு ஒரு கூட்டம்.
அரசு சொல்லுகிறது, ஆய்வு சொல்லுகிறது, இந்த நீரிலே நீங்கள் குளிக்கக்கூடாது, இதை குடிக்கக்கூடாதுன்னா இவன் வம்புக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, இது புனித நீர், இது நாங்கள் குடிச்சா நோய் சரியாயிரும் குடிக்கவும் செய்யறான். இன்னும் சில மடையை அதுக்கு மேல என்ன செய்யறான் தெரியுமா, என்னை குடிக்கக்கூடாதுன்னு சொல்ற, எனக்கு புனிதத்தை தேடுவதற்கு நான் மொபைலை கூட அதை முக்கிய எடுக்கணும், முக்கிய எடுக்கிறான் ஒருத்தன். என்னை இப்படியா தடுக்கிற, நான் பயன்படுத்தக்கூடிய மொபைலுக்கு கூட என்ன செய்யணுங்க, அது நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், இந்த புனிதம் கிடைக்கணும்னு முள்ள போய் முக்கிய எடுக்கிறான். அப்போ அறிவு எங்க வேலை செய்யல பாருங்க, எல்லா பிணங்களும் அங்கதான் ஒதுங்குது, அத்தனை கழிசடைகளும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஆற்று நீரை நீங்கள் குடிக்காதீர்கள் குடிக்காதீர்கள் மருத்துவம் சொல்லிக்கிறது. இன்னைக்கு தோல் நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் உங்களை எச்சரிக்கிறாங்க. ஏன்னா இந்த தண்ணி அவ்வளவு மாசுபட்டு விட்டது. அது வரக்கூடிய இடம் மலையிலேருந்து வரும்போது சுத்தமாக தான் வருது, ஆனா இடையில கலந்து வருது பாருங்க, நம்மை கடந்து எத்தனையோ மைலுக்கு கடந்து வருது பாருங்க, அந்த கடந்து வரக்கூடிய இடங்களில் அவ்வளவு கழிவுகள் கலக்கிறது. அப்போ உங்களுடைய ரோமத்திற்கு உங்கள் உடலுக்கு அது கேடு தரக்கூடியது என்று இன்னைக்கு மருத்துவம் சொல்கிறது. அப்ப அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, கட்டி கிடக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன செய்யாதீங்க, சிறுநீர் கழித்து பிறகு அதிலேயே ஒது செய்யக்கூடிய விளையாடிகள் இருக்காதீங்க, அதை செய்யக்கூடாது அப்படின்னா. இன்னும் சொல்ல போனா மார்க்கம் 3 விஷயங்களிலே நமக்கு கடுமையாக எச்சரிக்கிறது. இத்தக்குல் மலாஇன ஸலாஸ், நீங்கள் உங்களை பதுவா செய்யக்கூடிய சாபம் இடக்கூடிய 3 விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, சஹாபாக்கள் அது என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நிழல் தர்றீங்க பாருங்க, மரம், மக்கள் அங்கதான் நிக்கிறாங்க, ஒரு காரு ஒரு பைக்கு அல்லது வெயிலுக்கு போய் எங்க ஒதுங்குறீங்க, அந்த இடத்துல சிறுநீர் கழிக்காதீங்க, அங்க என்ன செய்யாதீங்க, மலம் கழிக்காதீர்கள். மக்கள் செல்லக்கூடிய வழியில இந்த மாதிரியாக அசுத்தம் செய்யாதீங்க. அதே மாதிரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய நீர் அதுல என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்கன்னா எவ்வளவு விஷயத்தை சொல்லுகிறது. வேங்கை வயல ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடக்குது. குடிக்கக்கூடிய நீரில் மலத்தை கலந்து ஜாதி வரியினால் இந்த மக்கள் எல்லாம் இந்த நீரை இந்த மாதிரியாக மலத்தை கலந்த நீரை தான் குடிக்க வேண்டுங்கிற வக்கர புத்தி இன்னைக்கு எவ்வளவு படித்தாலும் அந்த சிந்தனை வரல. ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொன்னாங்க, இப்படிலாம் செய்யாதீங்க, மக்களை இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமாக இந்த மாதிரியாக தூய்மை விஷயங்களில் விளையாடக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன அன்புக்குரிய சகோதரர்ல, நாம எதெல்லாம் உடலுக்கு கேடு தெரிகிறதோ அந்த மாதிரியான உணவுகளை விட்டு நம்ம என்ன செய்யணுங்க, தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறையில் தெளிவாக சொல்லி காமிக்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதீன யஜ்துனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். நீங்கள் எந்த நபியை பின்பற்றுகிறீர்களோ அவர் உம்மி நபி, எழுத படிக்க தெரியாதவர், அவரை பற்றி தௌராத்திலே இன்ஜீலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்கிறார், யஅமுருஹும் பில் மஅரூஃப், நன்மைகளை ஏவுகிறார், வயன்ஹாஹும் அனில் முன்கர், கெடுதிகளை விட்டும் உங்களை தீமைகளை விட்டும் தடுக்கிறார், வயுஹில்லுல் லஹ்முத் தய்யிபாத், உங்களுக்கு தூய்மையானவற்றை உங்களுக்கு ஹலாலாக ஆக்குகிறார், வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், உங்களுக்கு தீய உணவுகளை அவர் உங்களுக்கு ஹராமாக ஆக்குகிறார். அன்னைக்கே இஸ்லாம் சொல்லிடுச்சிங்க, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எது உங்களுக்கு உடலுக்கு கேடை தரக்கூடியது எது கேடை தரக்கூடியாதுங்கிறத அல்லாஹ் அன்னைக்கே குர்ஆனுடைய வசனங்களிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளிலே அன்றைக்கே அல்லாஹ் சொல்லிவிட்டான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, குல்லா அஜிது ஃபீமா ஊஹி இலைய முஹர்ரமன் அலா த்வாயிமின் யத்அமுஹு இல்லா அன் யகூன மைத்ததன் அவ் தமன் மஸ்ஃபூஹன் அவ் லஹ்ம ஹின்ஸீரின் ஃபஇன்னஹு ரிஜ்ஸுன். அப்போ நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது, இறந்த செத்த பிணங்களை சாப்பிடக்கூடாது, ஒரு இரத்தத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது, பண்டிகையினுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தூய்மையானவைகள், மனித உடலுக்கு கேடுகளை தரக்கூடியது என்று அல்லாஹ் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டான். இன்னைக்கு முஸ்லிம்கள் மாடர்த்தானா, முஸ்லிம்கள் ஆடர்த்தானா, நீ ஆடர்த்து மாடர்த்து பிரியாணி போட்டா நான் பண்டி இறைச்சியை அறுத்து பிரியாணி போடணும்னு ஒரு கூட்டம் அலையலாம், வக்கர புத்தி. அப்ப எவ்வளவு அல்லாஹ் தெளிவாக அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்களில் எவ்வளவு தெளிவாக நமக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேரும் எதெல்லாம் கேடுகள் அப்படிங்கிறது தெரியப்படுகிறதோ, நம்ம கண்களுக்கு வருகிறதோ, தெரியப்படுத்துகிறாங்களோ, நம்மளுடைய சிந்தனைக்கு வருகிறதோ, அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அன்னைக்கு மக்களை எவ்வளவு எச்சரிக்கை செய்தாங்க பாருங்க. அன்னைக்கு குடிக்கக்கூடிய பானத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன சேஃப்டி பண்ணாது,
தண்ணீரை சேவ் பண்ணதுக்கு இது தோல் துருத்தி தான் பண்ணுவாங்க. அதை கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த தோல் துருத்தியில நீங்க தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க பாருங்க தோல் பையில, அதை அப்படியே குடிக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே குடிக்காதீர்கள். இன்னைக்கு மருத்துவம் அதான் சொல்லுது. ஒரு கடையில் ஒரு ஜூஸை வாங்கிட்டு வரீங்களா, பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பாட்டிலில் எது அடைக்கப்பட்ட அந்த உணவை அந்த பாட்டிலை திறந்து அப்படியே குடிக்காதீங்க. அதில் கூட உங்களுக்கு விஷங்கள் இருக்கலாம், அதில் கூட ஏதாவது பாக்டீரியா இருக்கலாம். அப்போ உங்கள் வீடுகளில் கொண்டு போய், ஏன்னா பிள்ளைகளுக்கு அப்படி தான் எல்லாருமே அப்படி தான் பழகும், அப்படி புடைக்கிறது அப்படியே வாயில் ஊற்றுறது செய்யாதீங்க. அதை கொண்டு போய் தூய்மையான ஒரு டம்ளரில் கிளாஸில் அந்த நீரை ஊற்றி அந்த ஜூஸை ஊற்றி குடிங்க. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமானது என்று இன்னைக்கு மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அப்போ இதே மாதிரியான விஷயங்களையும் நம்ம பேரிக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த நோய்கள் வருகிறது. ஏன்னா நோய்க்காக வேண்டி நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் சில நோய்கள் அல்லாஹ் தந்துட்டான் அப்படின்னா அது யாராலும் தடுக்க முடியாது. நோயை தரக்கூடியவன் தான், அதை நீக்கக்கூடியவனும் அவன் தான். அப்போ நோயை தந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முறையான மருத்துவத்தையும் பார்க்கணும். ஏன்னா இதுலேயும் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு மருத்துவம்னு சொன்னாலே இன்னைக்கு முகநூல்கள்லாம் நிறைய மருத்துவர்கள் வந்துட்டாங்க. முகநூல்கள்லாம் மருத்துவர்கள் முறையாக அவன் படிச்சிருக்கிறார், எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, எம்டி படிச்சிருக்கிறாரு, காதுக்கு படிச்சிருக்கிறாரு, கண்ணுக்கு படிச்சிருக்கிறாரு, நியூராலஜி படிச்சிருக்காரு, இப்படி எத்தனையோ மருத்துவத்தில் தனித்தனி துறைகள் இருக்கிறது. அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்காம இன்னைக்கு எப்படி வந்துட்டாங்கன்னா எல்லாருமே என்ன செய்யறாங்க, முகநூல்கள்ல மருத்துவர் ஆனால அதை கேட்டு வீணா போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த தற்சாபு மருத்துவ விஷயத்தில் தற்சாபுங்கிற பேரில் யூடியூப் சேனலை பார்த்து பிரசவம் பார்த்தோம் நிறைய பேர் இருக்கான். பார்த்தா அத்தனை பேரும் மூத்தா போயிட்டான். நல்லா பாருங்களேன். ஏன்னா மருத்துவம், ஏன்னா அன்னைக்கு நம்முடைய தாத்தா காலத்தில் நம்ம அம்மா காலத்தில் வீட்டிலே பிரசவம் பார்த்தவங்கலாம் இருக்கிறாங்க. வீட்டில் தான் பிரசவம். அங்கே இருக்கக்கூடிய பெண், அதுக்குன்னு ஒரு பெண் இருப்பாங்க, அவங்க எதாவது நிச்சயமாக சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. வீட்டிலே பிரசவம், ஆபரேஷன் சிசரின் இல்லை, எதுவுமே இல்லை. அது ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்கு கரு தாயினுடைய வயிற்றிலே கரு உருவானதுலேருந்து லிஸ்ட்டை போட்டுறான், ஒரு புக்கை போட்டு கொடுத்துட்றான், ஃபைலை போட்டு ஸ்கேனு 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 செக்கப்பு 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 ஆளை அறுத்து எடுத்துடுறான். குழந்தை வெளியே வரத்துக்குள்ளே பாதி காசு அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துடணும். ஏன் அவ்வளவு கேடுகளும் அவ்வளவு பிரச்சனைகளும் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னான். அதனால தமிழ்லையும் சொன்னான். தமிழ் எப்படி சொல்லிட்டு போயினா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு அன்னைக்கு குரல்லையும் சொல்லிட்டு போயிட்டான். எந்த மருத்துவத்திற்கு என்ன நோய்க்கு என்ன மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சும்மா அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லி ஏதாவது ஒரு மருத்துவத்தை பார்த்து கடைசியில் ஏதாவது ஒரு வம்பு எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ அதனால தான் மார்க் என்ன சொல்கிறது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லிகுல்லி தாஇன் தவா. அல்லாஹ் அந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் மருத்துவத்தையும் தந்திருக்கிறான். அது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ல பார்த்து நீங்க சரியாகலாம், சரியாம போகலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் நோயை தருகிறான் என்று சொன்னால் இந்த சமூகத்தை அழிப்பதற்கல்ல, இந்த சமூகத்தை வளமான சமூகமாக ஆரோக்கியமான சமூகமாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் அதற்கான தீர்வையும் தந்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இது முக்கியமானது. இன்னைக்கு நிறைய நோய் விஷயத்துல மக்கள் செய்யக்கூடிய தவறுகளில் இது உண்டா பார்க்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா, முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மள நோய் வந்தப்படினா அலறோம். எனக்கு நோய் வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சுன்னு அலறோமே தவிர அந்த நோய்க்கு முன்னால் நாம் தடுப்பு அணையாக என்ன செய்ய வேண்டும்ங்கிற விஷயத்தில் நிறைய மறந்துடுறோம். அது உணவு விஷயமாக இருக்கட்டும், வேறு வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரிதான். அதில் குறிப்பாக ஒன்று என்ன அப்படின்னா, காலை மாலை திக்ர் செய்கிறோம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலை மாலை திக்ர் செய்ய வேண்டும் தவறாமல் நம்முடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செய்திருக்கிறாங்க. என்ன துஆ அது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு அடியானும் காலையிலும் மாலையிலும் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். சின்ன ஒரு துஆ. எத்தனை பேர் செய்யறோம்? சுபூ தொழுதுறோம், தூங்குறோம், இஷா தொழுதுறோம், தூங்குறோம், மக்ரிப் தொழுதுறோம், தூங்குறோம். அப்ப காலை மாலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்றாங்க. பல்வேறு ஹதீஸ் நூல்களில் இது இடம்பெறுகிறது. எவர் ஒருவர் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, அல்லாஹ்வுடைய பூர்ணமான தூய்மையான அந்த திருநாமத்தோடு இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் எங்களை எதுவும் தொடாது, எங்களுக்கு எந்த கேடுகளும் வராது என்று எந்த ஒரு முஸ்லிம் காலையிலும் மாலையிலும் 3 விடுத்தம் இந்த துஆவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் எந்த தீங்கையும் தர்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல
முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து ஒரு சஹாபிக்கு, அல்லாஹ்வுடைய தூதரே, மா லக்கீத்து மின் அக்ரபின் லதகத்தனில் பாரிஹா, நான் பாருங்க என்னை வந்து தேள் கொட்டிட்டு அப்படின்னு வந்து நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, தேள் கொட்டி விட்டது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை வந்து முறையிடுறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவமா லவ் குல்த ஹீன அம்சைத அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத் மின் ஷர்ரி மா ஹலக லம் ததுர்ருக, இந்த துஆவை நீ ஓதலியான்றார். இரவு நேரத்தில் படுக்கின்ற பொழுது, இரவு கழிகின்ற பொழுது இந்த பிரார்த்தனையை படிக்கலையா, சொல்லலையா, நீ ஓதி இருந்தால் உனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்காத என்று சொன்னார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, பூரணமான இறைவனுடைய கலிமாவை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தருகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக, அவன் படைத்த அத்தனை தீங்குகளில் இருந்தும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு பெறுகிறேன் என்று இந்த பிரார்த்தனை துஆவை நீ படிக்கலையான்னு கேட்டாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நம்பிக்கை வச்சோன்னு வைங்களேன், உலகத்தில் எந்த நோய் வந்தாலும் விரண்டு ஓடிடுங்க. அல்லாஹ் நோயை தான் தருவான், அந்த நோயை அல்லாஹ்வே ஷிஃபாவாக்குவான். அதே நேரத்தில் இந்த மாதிரியான செய்திகளை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்திகளை நான் காலையிலே மாலையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பேணி நடக்கிறேன் என்று சொன்னால் எந்த நோயும் வராது. அல்லாஹ்வுடைய அருளால் எந்த நோய்களும் வராது. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அழுத்தமான துஆக்களை இந்த நோய் விஷயத்தில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானத்தால் விடுபட்ட நோயற்ற சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஆற்றலை நம் அனைவருக்கும் தந்துருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு நிறைய நியாமத்துகளை தந்திருக்கிறான். அந்த நியாமத்துகளில் முக்கியமான ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நியாமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அல் ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். இந்த மனிதர்களில் நிறைய பேருக்கு அல்லாஹ் நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த நியாமத்துடைய விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக, அலட்சியமாக நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று என்ன, அஸ்ஹா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம். இன்னொன்று ஒல் ஃபரா, ஓய்வு நேரம். இந்த இரண்டையும் மனிதர்கள் வீணடிக்கின்றார்கள், இந்த நியாமத்திலே கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும். இருக்கா இல்லையா? அலட்சியம் இருக்கா இல்லையா? அலட்சியமாக இருந்து விட்டு நோய் முத்தி விட்டதே, அப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறதுல புலம்புறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, நோயை உருவாக்குவதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு உலகத்தில். கார்பரேட் கம்பெனிகள் நோயையும் உருவாக்குறான், அந்த நோய்க்கு மருந்தையும் உருவாக்குறான். வைரஸ் ஆன்டிவைரஸ் மாதிரி, வைரஸையும் இவனே விடுவான், அதுக்கு ஆன்டிவைரஸையும் இவனே அடிச்சு ரெடி பண்ணுவாங்கிற மாதிரியாக நோய்களை வந்து உருவாக்கணும், அது மக்களிடத்தில் போகணும். அதன் மூலமாக என்ன செய்யணுங்க, மருத்துவங்கிற பேரில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனிகள் இன்னைக்கு உலகம் முழுக்க என்ன செய்யுங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் அப்போ இந்த விஷயத்தில் நாம் எவ்வளோ முக்கியமாக இருக்கணும். சொல்லுவாங்களா இல்லையா, நோயற்ற வாழ்வே குறைகட்ட செல்வம் என்று தமிழில் சொல்லுவாங்க. எல்லாம் தந்திருக்கக்கூடிய நியாமத்தில் எது முக்கியமானது? நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டோம் பாருங்க, ஆரோக்கியமாக கடைசி வரை இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு சொல்கிறோம் பாருங்க, இது எவ்வளோ முக்கியமான ஒரு நியாமத். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தமிழில் சொல்லக்கூடிய அந்த நியாமத்தை தான் ரசூலுல்லாஹ் அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்படியானால் அப்போ இந்த விஷயத்தில் நாம் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த விஷயத்தில் நாம் எவ்வளவு அக்கறை எடுக்க வேண்டும். அப்போ ஒரு சமூகத்தை நோயற்ற சமூகமாக நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான பொறுப்பு யாருக்கு இருக்குங்க? ஒரு ஆணாக இருக்கக்கூடிய, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய, ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய, தாயாக இருக்கக்கூடிய, பிள்ளைகளாக வாழக்கூடிய ஒவ்வொரு இடத்துல நினைச்சுங்க அது இருக்குங்க. இது இல்லை என்று சொன்னால் எவ்வளவு லட்சங்களை இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதித்தாலும் கொண்டு கொட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இருக்கா இல்லையா? இன்னைக்கு மருத்துவமனைகள் பாடியை வச்சுட்டு ரேட் பேசுகிறான். பாடி ஆள் நோத்தாயாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எத்தனை மருத்துவர்கள் கேட்குறாங்க, டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. ஏதோ நல்லுள்ளம் படைத்த சில மருத்துவர்கள் தான் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, உங்கள் பொருளாதாரம் என்னன்னு நம்முடைய பொருளாதார சூழ்நிலையை அறிந்து சில பேர் செயல்படுறாங்க. பெரும்பகுதியாக மருத்துவர்கள் என்ன நினைக்கிறான், நீ எப்படி வேணாலும் போ, எதை வித்தாத கொண்டு எனக்கு ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டு. பார்க்குறோமா இல்லையா? எத்தனை சம்பவங்கள்லே பார்க்குறோம். இறந்த ஆள் முடிஞ்சு போச்சுங்க, பாடி டெத் பாடி, அவரை கொண்டு என்ன செய்வாங்க, எரிப்பாங்க, அடக்குவாங்க, ஏதாவது செய்வாங்க. அந்த பாடியை வச்சுட்டு காசு கொடுங்குறான். இவ்வளவு கட்டினால்தான் இந்த பாடியை வெளியே அனுப்புவோம் அப்படிங்கிற ரேட் பேசக்கூடிய ஒரு கல்லஞ்சக்காரர்களாக இன்னைக்கு மருத்துவர்கள் நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே,
அப்போ அங்கே போகிறத விட போகாமல் இருக்கிறது நமக்கு பெட்ரு. அல்லாஹ்விடத்தை அதிகமாக நம்ம பிரார்த்தனைகளில் மிக முக்கியமாக என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், அது நம்ம தந்தையாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, உறவு யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இவர்களை எல்லாம் நீ சிஹத்தாகவே ஆரோக்கியமாக வாழச்சை, நோயற்ற வாழ்வை எங்களுக்கு வாழச்சைங்கிற அந்த பிரார்த்தனையும் குறிப்பாக நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட தூய்மையான சமூகமாக, நோயற்ற சமூகமாக உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோமாக. எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரும் ஆக்கியல்வானாக வாகனம்.